தேவலோகம் என்பது இந்து புராணங்களின்படி தேவர்கள் வாழும் சொர்க்கமாகும். இது இந்திரனால் ஆளப்படுகிறது, மேலும் இது மேரு மலையின் மேல் அமைந்துள்ளதாக நம்பப்படுகிறது. அங்கு தெய்வீக மரங்கள், கற்பக விருட்சம் போன்றவை மற்றும் ஆனந்தமான காட்சிகள் உள்ளன. இது நல்லொழுக்கமுள்ள ஆன்மாக்களின் இடமாகும், ஆனால் தேவர்களுக்கு கூட நிரந்தரமானது அல்ல, மேலும் இது மனித மனதின் உயர்ந்த நிலைகளையும் குறிக்கிறது. தேவலோகம் பற்றிய முக்கிய தகவல்கள். 1. இருப்பிடம். இந்து புராணங்களின்படி இது மேரு மலையின் மேல் அல்லது அதற்கு அப்பால் உள்ளது, வானத்தில் உள்ள ஒரு தெய்வீக உலகம். 3. வாசிகள். தேவர்கள், கடவுள்கள் மற்றும் சில முனிவர்கள், புண்ணியம் செய்த மனிதர்கள் இங்கு வசிக்கின்றனர். 4. சிறப்புகள். மரங்கள். கற்பக மரம், பாரிஜாதம், ஹரிச்சந்தனம் போன்ற 5 தெய்வீக மரங்கள் உள்ளன. அரண்மனை. இந்திரபுரி இந்திரனின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பானங்கள். சோமபானம் அருந்தி மகிழ்வதாக கூறப்படுகிறது. தேவமங்கைகள். நடனங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. 1. வேறு பெயர்கள். சொர்க்கலோகம், சொர்க்கபுரி, இந்திரலோகம். 2. ஆன்மீக பொருள். திருக்குறளின்படி துன்பம் வரும்போது மனோபக்குவம் அடைவது என்பது ஒருவகையில் தேவலோக நிலையை அடைவதை குறிக்கிறது. தேவலோகத்தின் நிலையற்ற தன்மை. தேவர்களுக்கு கூட தேவலோகத்தில் நிரந்தர வாசம் இல்லை, புண்ணியங்கள் தீரும்போது அவர்கள் பூமியில் மீண்டும் பிறக்க நேரிடும் என்று புராணங்கள் கூறுகின்றன. தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியங்களிலும் தேவலோகம் பற்றிய குறிப்புகள் உள்ளன, மேலும் இது வட துருவப் பகுதியை ஒட்டிய சைபீரியாவாக இருந்திருக்கலாம் என்ற கருத்துகளும் உள்ளன.